அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். வெள்ளரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் இங்கே 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு வெள்ளரிக்காவாக எடுத்து வச்சுருக்கேன். நான் மீடியம் சைஸாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்தால் போதும். இப்போ இதனோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2ம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்து பண்ணும்போது. இப்போ பாருங்கள், 2ம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய பல் பூண்டாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுருவோம். வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளரிக்காய், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம உளுந்தம்பருப்பு, சீரகம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாலாம் நம்ம வதக்கி சேர்க்கறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெள்ளரிக்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிச்சனில் உள்ள அலமாரியில் லைட்டாக காய வச்சு சேர்த்தோம்னா சின்ன சின்ன பூச்சி, எறும்புலாம் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து பாதி கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை அந்த காம்போட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா வெள்ளரிக்காயிலேருந்தும் தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சட்னி கூட சேர்த்துருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா சட்னி டேஸ்ட்டு தெரியாது. ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. டோட்டலாக நாம் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். நான் சட்னி பதம் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். அதை சட்னியில் சேர்த்துருவோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போது சேர்த்து அந்த 1 டீஸ்பூன் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். சட்னி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்ல திக்காக இருக்குது. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தோசை சுட்டு வச்சுருக்கேன். தோசை பார்த்திங்கன்னா நல்ல மெத்து மெத்துன்னு சுட்டு வச்சுருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இட்லிக்கும், மெத்து மெத்துன்னு தோசை இல்லைனா மொறு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ தோசை மேலே நல்லா சுட சுட அருமையான வெள்ளரிக்காய் சட்னி சேர்த்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த சட்னியில் ரொம்ப பிடிச்சதே அந்த வாசனை தான். சூப்பராக இருக்குது அந்த வாசனையை. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க இந்த வெள்ளரிக்காய் சட்னி. புளி சேர்த்துருக்கனால கொஞ்சம் புளிப்பு தன்மையும், நம்ம தேங்காய் சேர்த்தனால நல்லா கெட்டியாகவும், மல்லி இலை சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இட்லி தோசைக்கு இந்த அருமையான வெள்ளரிக்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸும் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.